மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது நிகழ்கலைகள் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். காவடியாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், சேர்வை ஆட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற கலைகளை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோள் என்பது பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம் என்பது. மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றார்கள். அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றார்கள். மேலும் இருபுறமும் மயிலிறகு கற்றைகளை பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றார்கள். காவடியினுடைய அமைப்புக்கேற்ப மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவை காவடி என்று அவற்றை அழைக்கின்றார்கள். ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடுகின்ற ஆட்டம்தான் ஒயிலாட்டம் என்பது. உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும். ஒயிலாட்டத்தை இருவரிசையாக நின்றும் ஆடுகின்றார்கள். ஒருவருக்கொருவர் இடமிட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கில் இருக்கின்றது. இதில் தோளால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. இது ஆண்கள் மட்டுமே ஆடுகின்ற ஆட்டம். உரிமை என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. இந்த கலை வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரபாக இருக்கின்றது. தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகின்ற ஆட்டம். தேவராட்டத்தை போன்றே ஆடப்பட்டு வருகின்ற மற்றொரு கலை சேர்வை ஆட்டம் என்பது. இது இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுகின்றது. போலச் செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டுகின்ற கலைகளில் ஒன்றுதான் பொய்க்கால் குதிரையாட்டம் என்பது. மரத்தாலான பொய்யான காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டம்தான் பொய்க்கால் குதிரையாட்டம் என்பது. இது மராட்டியர்களினுடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகின்றது. கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கும் உயரத்திற்கு துணியை கட்டிக்கொள்கின்றார்கள். காலில் சலங்கை அணிந்தும் அரசன் அரசி உடையணிந்தும் கிரீடமணிந்தும் ஆடுகின்றார்கள். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் 4 புறமும் ஓடியும் ஆடுகின்றார்கள். இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது மற்ற கலைகளை பற்றி. தப்பு ஆட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து போன்ற கலைகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கவெண் 130 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் இது. தேவராட்டம். காவடியினுடைய வகைகள் யாவை?
மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவைக்காவடி. புறவியாட்டம், புறவிநாட்டியம் என்று அழைக்கப்படும் கலை எது? பொய்க்கால் குதிரையாட்டம். நன்றி. தப்பு ஆட்டம். தப்பு ஆட்டம் என்பது தப்பாட்டம். தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதனுடைய இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டம் என்பது. தப்பு என்று அழைக்கப்படுகின்ற தோற்கருவியை இசைத்து கொண்டு அதனுடைய இசைக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஆட்டம்தான் தப்பாட்டம் என்பது. ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்பட்டு வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டும்தான் இந்த கலையை நிகழ்த்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கலையானது பெண்களாலும் ஆடப்பட்டு வருகின்றது. பெண்களும் அந்த தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டு அதனுடைய இசைக்கு ஏற்ப நடனம் ஆடுகின்றார்கள். இவ்வாட்டமானது தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்று அழைக்கப்படுகின்றது. தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி. தப்பு என்பது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அகன்ற தோற்கருவிதான் தப்பு என்பது. இது கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் தப்பாட்டம் ஆடப்படுகின்றது. கோவில் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் சரி, அல்லது திருமணத்தின் போதும், இறப்பு சடங்கின் போதும், விழிப்புணர்வு முகாம்கள் ஏதேனும் நடத்துகின்றார்கள் என்றால் அந்த விழிப்புணர்வு முகாம்களின் போதும் அல்லது ஏதேனும் ஒரு விளம்பர நிகழ்ச்சியின் போதும் இந்த தப்பாட்டமானது ஆடப்படுகின்றது. இது ஏன் தப்பு என்று பெயர் பெற்றது என்றால், தப் தப் என்று ஒலிப்பதனால், அதனை அடிக்கும் பொழுது தப் தப் என்று ஒலி எழுப்புவதனால் அந்த ஒலியினுடைய அடியாக இது தப்பு என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. தகக தக தகக தந்தந்த தந்தகக என்று தாளம், பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என்று திருப்புகழ் தப்பாட்டை இசையை பற்றி குறிப்பிடுகின்றது. தகக தக தகக தந்தத்த தந்தகக என்று தாளம் பதிலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்டை இசையை பற்றி பதிவு செய்திருக்கின்றார். அதனை பறை என்றும் சொல்வார்கள். தப்பாட்டம் என்று சொல்லப்படுவது இப்பொழுது நாம் பறை என்றும் சொல்வோம். பறையடித்தல் என்று சொல்வது. பறை என்றால் ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படுகின்ற இசைக்கவல்ல தாளக்கருவிதான் பறை என்பது. ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக இசைக்கப்படக்கூடிய ஒரு தாளக்கருவிதான் பறை என்பது. தொல்காப்பியம் குறிப்பிடப்படுகின்ற கருப்பொருள்களில் ஒன்றாக பறை என்பதும் இடம்பெறுகின்றது. தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய கருப்பொருள்கள் 5 திணைகள் இருக்கின்றன அல்லவா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளில் அதனுடைய கருப்பொருள்களில் ஒன்றாக பறை என்பதும் இடம்பெறுகின்றது. உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 146 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கருப்பொருள்களில் பறை என்பது இடம்பெறுகின்றது. குறிஞ்சி நிலத்திற்குரியது தொண்டகம், முல்லை நிலத்திற்குரியது ஏர்கோட்பறை, மருத நிலத்திற்குரியது மணமுள்ளா நெல்லரியினை, நெய்தல் நிலத்திற்குரியது மீன்கொட்பறை, பாலை நிலத்திற்குரியது துடி என்பது. ஆக அந்த கருப்பொருள்களில் ஒன்றாக பறை என்ற அந்த இசைக்கருவியும் இடம்பெறுகின்றது. மேலும் பறையாடல் பற்றிய செய்திகள் சங்க இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. தப்பாட்டம் நிகழ்த்தப்படுகின்ற சூழலுக்கேற்ப அதனுடைய இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றது. எந்த சூழலில் அது இசைக்கப்படுகின்றது? ஒரு கோவில் திருவிழாவிலா, அல்லது திருமண நிகழ்விலா,
அல்லது விழிப்புணர்வு முகாமா, எந்த சூழலில் அது நிகழ்த்தப்படுகின்றது என்பதற்கேற்றவாறு அதனுடைய இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றது. வட்டமாக ஆடுவது, 2 வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுவது, அனைவரும் நேர் திசையில் நின்றாடுவது, குதித்து குதித்து ஆடுவது, உட்கார்ந்து எழுவது, நடையாட்டம், நடந்து கொண்டே நடனமாடுவது, அதன் பிறகு நடப்பது, நடனமாடுவது என்று பல்வேறு விதமான ஆட்டக்கூறுகளை இன்றைய கலைஞர்களிடம் காண முடிகின்றது. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் ஒரு குழுவாகத்தான் பங்கேற்கின்றார்கள். தனி நபர்களாக இருந்து அதில் கலந்து கொள்ளாமல் ஒரு குழுவினராக இருந்து கொண்டு அந்த கலையை நிகழ்த்துகின்றார்கள். இதுவும் நம்முடைய பாரம்பரிய மிக்க கலைகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. புலியாட்டம் தமிழ் மக்களினுடைய வீரத்தை சொல்லும் கலையாக திகழக்கூடியது புலியாட்டம் என்பது. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. தமிழ் மக்களினுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய கலையாக திகழக்கூடியதுதான் புலியாட்டம் என்பது. இதில் பாட்டு வசனம் என்று எவையும் இல்லாமல் இசையை மட்டும் வைத்துக்கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம்தான் புலியாட்டம் என்பது. கோவில் திருவிழாக்களில் புலி வேடமிடுபவர்கள் உடம்பெங்கும் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளை இட்டு துணியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாளை தங்களுடைய இடுப்பில் கட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய உடல் முழுவதுமே புலியை போன்று மஞ்சள் நிறத்தையும் அதனில் இடையிடையே கருப்பு நிறத்தையும் வண்ணக்கோடுகளாக தங்களுடைய உடல் முழுவதும் வர்ணங்களை பூசிக்கொண்டு துணியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாளினை தங்களுடைய இடுப்பில் கட்டிக்கொள்வார்கள். தப்பு மேளம் இசைப்பதற்கேற்றவாறு ஒருவரோ அல்லது இருவரோ ஆடுவார்கள். புலியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உரிமையும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். தப்பு மேளமானது இசைப்பதற்கேற்றவாறு ஒருவர் அல்லது இருவர் நடனமாடுவார்கள். புலி எவ்வாறு அடவுகள் செய்யுமோ, புலியை போன்று நடப்பது, பதுங்குவது, அதன் பிறகு பாய்வது, எம்பி குதிப்பது, நாக்கால் வருடுவது, பற்கள் தெரிய வாயை பிளப்பது, புலியை போன்றே உருமுவது, இது போன்ற பல்வேறு விதமான அடவுகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இது நம்முடைய பகுதிகளில் அதிகமாக இல்லை என்றாலும் ஒரு சில கிராம பகுதிகளில் இந்த கலையானது இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதிலும் இந்த கலையானது தற்பொழுது அழிந்து வரக்கூடிய கலைகளில் ஒன்றாகவும் இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த கலையை யாரும் நிகழ்த்துவது இல்லை. இதுபோன்ற கலைகளை மீட்டெடுத்து அவற்றை மேலும் அழியாமல் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரிய கலைகள் என்னென்ன இருந்தன என்பது அவர்களுக்கு தெரிய வரும். அவர்களும் அதனை பற்றி அறிந்து கொள்வார்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலைதான் தெருக்கூத்து என்பது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களால் நிகழ்த்தப்பட்டு வருகின்ற கலைதான் தெருக்கூத்து என்பது. இந்த தெருக்கூத்து என்ற பெயரானது அது நிகழ்த்தப்படுகின்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. தெருவில் நடைபெறுகின்ற கூத்து. அது எந்த இடத்தில் நிகழ்த்தப்படும் என்றால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலை. அதனால்தான் இது எந்த இடத்தில் நிகழ்த்தப்படுகின்றதோ அந்த இடத்தை அடிப்படையாக கொண்டே அந்த பெயரானது அமைந்திருக்கின்றது. கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவு இயக்கத்துடன் தொடர்புடையது. கூத்து நடைபெறக்கூடிய அந்த இசையோடு அவர்கள் இசைக்கக்கூடிய நையாண்டி மேளம், மேளதாளங்கள் இவற்றினுடைய இசையோடு
உடல் அசைவு இயக்கத்தோடு தொடர்புடையது. தங்களுடைய உடலையும் அசைத்து கொண்டு ஆடுவது. ஒரு திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது நிகழ்த்தப்படுகின்றது. ஒரு திறந்த வெளிதான், வெட்ட வெளியாக இருப்பதுதான் அவர்களுக்கு ஆடுகளம். ஒரு மேடையோ அல்லது ஒரு கூடாரம் போன்ற அமைப்போ அவர்களுக்கு இல்லை. வெட்ட வெளியைத்தான் ஆடுகளமாக வைத்துக்கொண்டு ஆடைகளை அணிந்து கொண்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டு ஒப்பனைகள் செய்து இந்த கலையானது நிகழ்த்தப்படுகின்றது. களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட தெருக்கூத்து தெரு சந்திப்புகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. பின்னர் கோவில் சார்ந்த கலையாகவும் இது ஆக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் களத்து மேடுகளில் நிகழ்த்தப்படும். வயல்வெளிகளில் வேலை செய்பவர்கள் அவர்களுடைய களைப்பு நீங்குவதற்காக இந்த கலையானது நிகழ்த்தப்பட்டது. அதன் பிறகு தெரு சந்திப்புகளில் நிகழ்த்தப்பட்டது. அதன் பிறகு இன்று கோவில் சார்ந்திருக்கக்கூடிய கலையாகவும் இந்த தெருக்கூத்து கலையானது ஆக்கப்பட்டு விட்டது. ஏதேனும் கோவில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது என்றால் அந்த திருவிழாவை ஒட்டி அதனுடைய சார்பாக இந்த தெருக்கூத்து கலையானது நிகழ்த்தப்படும். அதில் ஏதேனும் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவார்கள். ஒரு இராமாயண கதையோ அல்லது மகாபாரத கதையையோ ஏதேனும் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதில் இசை, அவர்கள் பேசக்கூடிய வசனம், அதிலும் ஆடல், பாடல், அவர்களுடைய மெய்ப்பாடு, உடல் அசைவுகள் இவற்றை ஒருங்கிணைத்து வழங்குகின்றார்கள். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இந்த தெருக்கூத்து கலையானது நிகழ்த்தப்படுகின்றது. இக்கலையானது வேளாண்மை செய்பவர்களினுடைய கலையாக இருந்தது. தெருக்கூத்து என்ற கலையானது வேளாண்மை செய்பவர்களினுடைய கலையாக இருந்து வந்தது. அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கின்றது. கூத்து கலைஞர் கூத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆகியோரின் அடிப்படையிலும் காலம், இடம் போன்றவற்றின் அடிப்படையிலும் கூத்து நிகழ்த்தப்படுவதில் சிறு சிறு மாறுபாடுகள் இருக்கின்றன. கூத்து கலைஞர், அந்த கூத்தை கற்றுக் கொடுப்பவர், இவர்களினுடைய அடிப்படையிலும் அது எந்த காலத்தில் நிகழ்த்தப்படுகின்றது, எந்த இடத்தில் நிகழ்த்தப்படுகின்றது, இதனுடைய அடிப்படையிலும் கூத்து நிகழ்த்தப்படுவதில் ஒரு சில மாறுபாடுகளானது இருக்கின்றன. தெருக்கூத்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக இன்று வளர்ச்சியடைந்திருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் தெருக்கூத்தாக இருந்தது. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சி பெற்று நாடகமாக மாற்றமடைந்திருக்கின்றது. இதனை கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த கலையை கதகளியை போன்று ஒரு செவ்வியல் கலையாக, ஒரு சிறப்பு வாய்ந்த கலையாக இதனை நிகழ்த்துவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெருக்கூத்தினை தமிழ் கலையினுடைய முக்கிய அடையாளமாக்கியவர் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற நா. முத்துசாமி அவர்கள். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று குறிப்பிட்டவர். தமிழ்நாட்டின் வழி வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறையையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே சமயத்தில் நாடகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்து இசையிலும் பல மாற்றங்களை நிகழ்த்தியவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்று அழைக்கப்படுகின்ற கலைஞாயிறு. இவருடைய நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பற்றித்தான் பேசுகின்றது. இவர் எழுதி இவருடைய முயற்சியில் வெளிவந்திருக்கக்கூடிய நாடகங்களானது பெரும்பாலுமே சமூக அரசியல் மாற்றங்களை பற்றித்தான் அவை பேசுகின்றன. இந்தியாவில் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். இந்திய அரசு இவருக்கு தாமரை திரு என்ற விருதை வழங்கி இருக்கின்றது. தாமரை திரு என்றால் பத்மஸ்ரீ என்று. தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதையும் இவருக்கு வழங்கி இருக்கின்றது.
புரிந்ததா மன்னர்களே? நன்றி. தோற்பாவை கூத்து. தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை குத்து என்பது. தோளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெட்டு வரைபடங்கள், தோளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரைபடங்களை விளக்கினுடைய ஒளியானது ஊடுருவக்கூடிய ஒரு திரைச்சீலையில் அதனை பொருத்தி நிகழ்த்தப்படுகின்ற கதைக்கேற்றவாறு அதனை மேலும் கீழும் அல்லது பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து என்பது. இது தோளால் ஆன பாவை என்றால் பொம்மை. தோளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு நிகழ்த்துகின்ற கலை என்ற காரணத்தினால்தான் தோற்பாவை என்ற பெயரானது இது பெற்றிருக்கின்றது. இதில் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பலகுரலில் பேசுதல் ஆகியவை இணைந்திருக்கின்றன. இதில் பல கலைஞர்கள் 2-3 சேர்ந்து நிகழ்த்துவார்கள். தங்களுடைய கை விரல்களில் ஒரு மெல்லிய கம்பியை கட்டிக்கொண்டு அதனை அந்த பொம்மைகளில், அந்த தோற்பாவைகளினுடைய கால்கள், அதனுடைய கைகள், அதனுடைய தலை, அதனுடைய வாய் இவற்றில் இணைத்து கொள்வார்கள். கதைக்கேற்றவாறு நடந்து செல்வதாக இருந்ததென்றால் காலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கம்பிகளை அசைத்து அவை நடப்பதைப் போலவும், கைகளை நீட்டி பேசுவதாக இருந்தால் கைகளில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கம்பிகளை அசைத்தும் பேசுவது போல இருக்கும் பொழுது அதனுடைய வாயோடு இணைத்து கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கம்பிகளை அசைத்தும் இவர்கள் இந்த கலையை நிகழ்த்துகின்றார்கள். கூத்து நிகழ்த்தும் திரைச்சீலையின் நீளம், அகலம் ஆகியன பாவையின் அமைப்பையும் எண்ணிக்கையும் பொறுத்தே வேறுபடுகின்றது. அந்த தோற்பாவை கூத்து நிகழ்த்தப்படுகின்ற திரைச்சீலையினுடைய நீளம், அகலம் என்பது பாவை எப்படி அமைந்திருக்கின்றது, எத்தனை பயன்படுத்துகின்றார்கள் அந்த இடத்தில், 2-3 பயன்படுத்துகின்றார்கள் என்றால் ஒரு குறுகிய அளவுடையதாக இருந்தால் போதும். அல்லது ஒரு 5-6 பயன்படுத்துகின்றார்கள் என்றால் அதனுடைய நீளம், அகலம் அதிகமாக தேவைப்படுகின்றது. இவை அந்த பாவையினுடைய அமைப்பையும் அதனுடைய எண்ணிக்கையும் பொறுத்து வேறுபடுகின்றன. இந்நிகழ்ச்சியில் பாவையினுடைய அசைவு, உரையாடல், இசை ஆகியவற்றோடு ஒளியும் விளக்கும் முதன்மை பெறுகின்றது. பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகின்றது. ஊர் ஊராகச் சென்று நிகழ்த்துகிற கூட்டுக்குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குகின்றது. இவர்கள் ஊராகச் சென்றுதான் அந்த தோற்பாவை கூத்தை நிகழ்த்துகின்றார்கள். தோற்பாவை கூத்து கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் தோற்பாவை கூத்தாக இருந்தது. அதன் பிறகு கையுறை பாவை கூத்து, இப்பொழுது பொம்மலாட்டம் என்று மாற்றமடைந்திருக்கின்றது. நிகழ்கலைகள் ஊரக மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றன. இவை கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படுகின்ற கலைகளாக இருக்கின்றன. உழைப்பாளிகளின் உணர்வுகளாக இருக்கின்றன. மக்களினுடைய எண்ண வெளிப்பாடாக, வாழ்க்கையை காட்டும் கண்ணாடியாக, மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக விளங்கக்கூடியவை நிகழ்கலைகள் என்பவை. மக்களினுடைய வாழ்க்கையோடு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்து விட்டது. கற்றவர்களாலும் கல்லாதவர்களாலும் விரும்பப்படுகின்ற கலைகளாக இவை இருக்கின்றன. உழைக்கக்கூடிய உழைப்பாளர் மக்களினுடைய உணர்வுகளாக இவை இருக்கின்றன. மக்களினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியனவாகவும், அவர்களுடைய வாழ்க்கையை காட்டக்கூடிய கண்ணாடியாகவும், மக்களினுடைய சமய வழிபாட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக விளங்கக்கூடியவைதான் இந்த நிகழ்கலைகள் என்பது. அவற்றை பற்றித்தான் நாம் இப்பொழுது கண்டறிந்தோம். புரிந்ததா மாணவர்களே? இதில் பல கலைகளை பற்றி நாம் கண்டறிந்தோம்.
ஒரு சில கலைகள் இன்று நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. ஒரு சில கலைகள் அழிவினுடைய விளிம்புக்கே சென்று விட்டன. ஒரு சில கலைகளை பற்றித்தான், பல கலைகள் இருக்கின்றது, அவற்றில் ஒரு சிலவற்றை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இதை நிகழ்த்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. பல சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து இவர்கள் அந்த கலைகளை செய்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், அந்த கலைகளை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தன்னால் இயன்ற மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதுதான். அந்த கலைஞர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கும் பரிசுகளும் விருதுகளும் அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டும். பல தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் அவர்களை தத்தெடுத்து அவர்களினுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கலையானது இன்றைய தலைமுறையோடு நின்றுவிடாமல் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவை கொண்டு சேர்க்கப்படும். இது நம்முடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடியவை. அவற்றை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது நிகழ்கலைகளில் கடைசி 4 கலைகளை பற்றி பார்த்தோம். தப்பாட்டம். தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதனுடைய இசைக்கு ஏற்பாடுகின்ற நிகழ்கலைதான் தப்பாட்டம் என்பது. இந்த ஆட்டமானது தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்று அழைக்கப்படுகின்றது. தப்பு என்பது வட்டவடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி. தப் தப் என்று ஒலிப்பதனால் அந்த ஒளியினுடைய அடியாக தப்பு என பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகின்றது. தப்பாட்டம் நிகழ்த்தப்படுகின்ற சூழலுக்கேற்ப அதனுடைய இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றார்கள். புலியாட்டம். தமிழ் மக்களினுடைய வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் என்பது. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. விழாக்களில் புலி வேடமிடுவோர் உடம்பெங்கும் புலியைப் போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளை இட்டு துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வார்கள். புலியை போன்றே பல்வேறு அடவுகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். தெருக்கூத்து. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலைதான் தெருக்கூத்து என்பது. திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது நிகழ்த்தப்படுகின்றது. ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவார்கள். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது விளங்குகின்றது. அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கின்றது. தெருக்கூத்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று தற்பொழுது நாடகமாக வளர்ச்சியடைந்திருக்கின்றது. தோற்பாவை கூத்து. தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. இதில் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பலகுரலில் பேசுதல் ஆகியவை இணைந்திருக்கின்றன. பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. நிகழ்கலைகள் ஊரக மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றன. இவை கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படும் கலைகளாக இருக்கின்றன. மக்களினுடைய வாழ்வியல் நிகழ்வுகளிலும் சமய வழிபாட்டிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக விளங்கக்கூடியவை நிகழ்கலைகள் என்பது. அவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 131 மற்றும் 132. பக்கம் எண் 131இல் தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 132இல் மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக விளங்குகின்றன என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள்.
தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 148. பக்கம் எண் 148 நெடுவினா, இரண்டாவது நெடுவினா. நிகழ்கலை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள், சிறப்பும் பழமையும், இத்தகைய மக்கள் கலைகள் அருகி வருவதற்கான காரணங்கள், அவற்றை வளர்த்தெடுக்க நாம் செய்ய வேண்டுவன, இவை குறித்து நாளிதழுக்கான தலையங்கம் எழுதுக என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 182 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 182 நிகழ்கலை போக்கும் வளர்த்தெடுத்தலும். நிகழ்கலைகள் என்பவை தெருக்கூத்து, தொற்பாவை கூத்து, பொய்க்கால் குதிரையாட்டம், பொம்மலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை வடிவங்களாகும். இவற்றுள் பல இன்று இவற்றை ஆடுபவரும் செய்பவரும் இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலத்தில் மக்கள் வாழ்வுடனும் பண்பாட்டுடனும் கலந்திருந்த இக்கலைகள் மிகவும் சுருங்கிவிட்டன. கோவில் திருவிழா, ஊர்வலங்கள், ஆன்மீக விழாக்கள், சமூக நிகழ்வுகளில் சமயம் சார்ந்த விழாக்களிலும் நடைபெற்ற இந்நிகழ்வுகள் இன்று இல்லாமல் போய்விடுமோ என்னும் அளவில் சுருங்கிவிட்டதே வருந்தத்தக்கது. அந்த 2 பத்திகளையும் எழுதிக் கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 2 பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.